வணக்கம். என் பேர் பாரதிதாசன். நான் மலேசியாவில் தேசிய பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி டிஷ்யூ இன்ஜினியரிங் அண்ட் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் படிக்கிறேன். எனக்கு செகண்ட் இயருக்கு உண்டான ரிசர்ச்சுக்கு உண்டான எந்த ஹெல்ப்பும் வரல அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அது சமூக வலைதளங்களில் ரொம்ப ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணி சமூக நீதி அண்ணன் வன்னியரசு இல்லை அப்படி இல்லை, நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுருந்தாரு. நான் அதை பார்த்தேன். ஆக்சுவலி அந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் 2025. அதில் நீங்கள் டியூரேஷன் அகாடமிக் இயர் பார்த்தீங்கன்னா நான் 2025 தான் இங்கே வந்தேன், மலேசியா வந்தேன். 2025 விஷயத்தை இவர் எடுத்து வச்சுட்டு நான் போன வருஷம் பண்ணதெல்லாம் நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன், இவ்வளோ பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பெருமையாக பேசுகிறாரு. ஒன்று. இன்னொன்று, அவங்க டியூஷன் ஃபீஸும் லிவிங் எக்ஸ்பென்ஸும் கொடுத்தாங்க, உண்மைதான். 12 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் கேட்குறது ரிசர்ச்சுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு, மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு, புக்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு பணம் கேட்டு நான் விண்ணப்பிச்சிருந்தேன். அதுக்கு இன்ன வரைக்கும் ஸ்டில் நவ் டுடே வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. ஐ ரீட் சம் இந்த டேட்டாவை நான் உங்ககிட்ட ரீட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். எங்கள் ப்ரொஃபஸர் செகண்ட் இயருக்கு எவ்வளோ ரிசர்ச் வேணும், எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு 2026 மார்ச் 24 மெயில் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 21 பில்லை நான் சப்மிட் பண்ணிட்டேன், இன்க்ளூடிங் ரிசர்ச் ஃபீஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டேன். ஏப்ரல் 24 ரெஸ்பான்ஸ் வரல, நான் ஃபாலோ பண்ணேன். ஏப்ரல் 13 கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன். ஜூன் 8 ஃபாலோஅப் மெயில் போட்டேன். ஜூன் 29 கொட்டேஷன் அனுப்பினேன். அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் வரல. தொடர்ந்து மெயில் அனுப்பினேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அதுக்கப்புறம் அண்ணன் வன்னியரசை என்னுடைய வெல்விஷர்ஸ் மூலியமா முயற்சி பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அவர் 20 7வது மாதம் 2026 ஃபர்ஸ்ட் மனு அவருக்கு அனுப்பினேன். அவசர மனுவா 11/08/2026 செகண்ட் மெயில் அனுப்பினேன். என்னுடைய வெல்விஷர்ஸ் அண்ணனுங்க தொடர்ந்து வன்னியரசு அண்ணனை பார்க்க முயற்சி பண்ணாங்க. அவரு நான் பேசுறேன், நான் பண்றேன்னு டைரக்டருக்கு பேசுறாரு. ஆனா இந்த பில்லு விஷயத்த அவர் இன்ன வரைக்கும் பேசவே இல்லை. இப்போ இது சோசியல் மீடியாவில் வைரல் ஆன உடனே அந்த ஸ்டூடெண்ட் பில்லு அனுப்பல அப்படின்னு சொல்றாரு. பாதிக்கப்பட்டு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய மனக்குமுறலையோ மனவேதனையோ நான் ஒரு சோசியல் மீடியாவில் சொன்னா, நீ பில்லு சப்மிட் பண்ணல, அதை பாதிக்கப்பட்டவங்க மேலேயே ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிதான் அப்படின்னு நீங்க செட் பண்றேன். உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பாதிக்கப்பட்ட பையன் மேலேயே ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி இவன் இப்படிதான் அப்படின்னு நீங்க செட் பண்றீங்களே, இது ரொம்ப வருத்தமா இருக்குண்ணே. ஆனா நீங்க ஒரு ஒடுக்கப்பட்ட குடும்பத்தில இருந்தா வந்திருக்கீங்க, இதை பண்ண உங்களுக்கு மனசாட்சி இல்லையாண்ணே? உங்க வரலாறு உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நீங்க அட்லீஸ்ட் என்கிட்ட பேசியிருக்கணும்ண்ணே. தலித் ஸ்டூடெண்ட் இங்க போய்